ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஐயர் வர ஒரு ஸ்கிரிப்ட் எழுத சொல்லிட்டுருக்காரு. ரொம்ப புதுமையாக எழுதிருக்கோம். ChatGPT கேட்டு பார்ப்போம்ப்பா. அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இன்றைய சூழலில், இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று புதுமையாக அறிவாற்றலாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் செயற்கை நுண்ணறிவுக்கு நாம் சார்ந்து செல்லுகின்றோம். ஒருவேளை மார்ச் மாதம் 2ஆம் தேதி நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு செயற்கை நுண்ணறிவிலிருந்து இறை அறிவுக்கு புதுப்பித்தல். பிரியமானவர்களே, இந்த செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? ஒரு இயந்திரத்திற்கு நாம் விதிமுறைகளை தந்து அது நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதன்படி செயல்பட வேண்டும். ஆனால் நம் எதிர்பார்ப்புக்கு அது மறுமொழி தந்தால் அது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு நம்மை கடந்து நம்மை மேற்கொண்டு அதை சென்று கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய அறிவு பயன்படுத்தாமலே நாம் விட்டு விடுகின்றோம். பிரியமானவர்களே, இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களே, திருமறை பகுதி இப்படியாக சொல்லுகின்றது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவில் வீணரும் கனியற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு கனி தருகின்றவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். Do not be ineffective and unfruitful in the knowledge of Christ. Let us put our knowledge in the society with the help of Christ. கடவுள் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். இத்தகைய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நம்முடைய அறிவை நாம் செயலாற்றுவோம். ஆண்டவர் வழி நடத்துவார்.